யாராவது நீ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கிமுலி சொல்லியிருக்காங்க, கிபிலி சொல்லியிருக்காங்க. அது என்னது கிமு கிபி? கிக்குக்கு முன்னாடி, கிக்குக்கு பின்னாடி. இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நீ உண்மையிலேயே அழகாக தான் இருக்க. 15,000 பே பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதை கூட சொல்லனா எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன திடீர்னு கல்யாணம் ஆசை? அது ஒன்றும் இல்லை, தண்ணியை போட்டதுக்கு அப்புறம் நீங்க கேட்பீங்க, அதுதான் நான் முன்னாடியே கேட்டுட்டேன். கடல்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் ஏன் கூட்டு வந்தீங்க? உனக்கு பிடிக்குமே தான். எனக்கு பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? உன்னை பிடிக்கும். புரியல. இப்போ உனக்கு உன்னை பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். அழகா பேசுறீங்க. அழகான பெண் பக்கத்துல இருக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப அழகா வரும். அழகான பெண் பேசினா அது கவிதையா மாறும். பியூட்டிஃபுல். நான் சர்வ் பண்ணட்டா? இப்போ நான் சர்வ் பண்றேன், அப்புறமா நீ சர்வ் பண்ணு. ஆமா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு நீ எது கொடுத்தாலும் பிடிக்கும். ஏய் நாட்டி பாய். அம்மா, நீ ஏன் அந்த அம்புக்குறியெல்லாம் போட்டுக்க மாட்டேங்கிற? நான் எதுக்கு போட்டுக்கணும்? இல்லை, இந்த கொடைக்கானல் ஊட்டி ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது டேஞ்சரஸ் கர்வ்ஸ் அம்புக்குறி போட்டிருக்குமே. ஏய், I'll kill you. Kill me. Dear, this is my guest house. Am I your guest? You're going to be my feast. உனக்கு தூங்குனா கனவு வருமா? தெரியாது. கொஞ்ச நேரம் தூங்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் கனவு வந்ததா இல்லையான்னு சொல்லு. ஓகே? தூங்கு. கேரி ஆன். உனக்கு கண்டிப்பா கனவு வரும். கனவுல நான் வருவேன். சுகந்தி, சுகந்தி, குட் மார்னிங். எங்க போனீங்க? தூங்கறதுக்கு. என்ன பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு நாளாவது உன் கூட இருந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு நல்லா சாப்பிட்டு உனக்கு ஒரு நல்ல காதலனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அனுபவத்துக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு நாள் வாழ்க்கை, நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நான் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒரு நாள் என் அனுபவங்களை நான் புத்தகமா எழுதுவேன். அன்னைக்கு நானும் உன்னை மறக்க மாட்டேன். எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் 10 பேர் கேட்டிருந்தேன். எல்லாரும் பேட்டி டாக்குமெண்ட்னு பயந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஏஞ்சல். நீங்க? சுகந்தி. நீங்க? சரளா. யோர் நேம்? ரோஜா. பேட்டியா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அர்ச்சனா, கேமரா இங்க கொண்டா. நீங்க செய்யற தொழில சந்தோஷப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? சந்தோஷப்படுறேன். உங்க சந்தோஷத்துக்கான காரணம்? என்ன மாதிரி பெண்கள் இந்த சர்வீஸ் பண்றதுனாலதான் உங்களை மாதிரி பெண்கள் ரோட்ல நடமாட முடியுது. நாங்க இதை செய்யலன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் 250 crores தாண்டி இருக்கும். குட். உடல் விற்பதற்கான பொருள் இல்லையே, அதை விற்கலாமா? இறைவன் படைப்பில் எல்லா பொருட்களும் விற்கப்படுகின்றன, வாங்கப்படுகின்றன. பெண்களின் உடலும் இறைவன் படைப்பே. குட் ஆன்சர். செயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்தும் இந்த சமூகம் ஏன் இயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்தக்கூடாது? பியூட்டிஃபுல் क्वेश्चन. நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஆணை பத்தி சொல்ல முடியுமா?
இதயமே. Excuse me. Hey, what a surprise यार. என்னால் நம்பவே முடியல. சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். உட்காருங்க. உங்க சின்சியாரிட்டி ரொம்ப பாராட்டுறேங்க. என்ன சின்சியாரிட்டி? இல்ல, அன்னைக்கு ஷாப்பிங் சென்டர்ல கொடுத்த காசு திருப்பி கொடுக்க தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் அதுக்கு வரல. வேற எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணுமா? பாருங்க. எங்க விளையாடாதீங்க நீங்க. ஏங்க, நான் அங்க நிக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்க. எப்படிங்க விளையாடுறது? நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணும். நீங்க பையனா பொண்ணா? பொண்ணு. ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா? இல்ல. சொன்னா நம்பணுங்க. எனக்கு ஏன் கால் வலிக்குது? ஓ, நீங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்கு பார்க்க வந்தீங்க? நான் சில செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பத்தி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்றேன். அது விஷயமா உங்ககிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்தேன். I am not a male sex worker, baby. நான் உங்களை பத்தி தப்பா சொல்லல. அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஒரு ஆணை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க தான் உங்க பேரையும் அட்ரஸையும் கொடுத்தாங்க. You mean சுகந்தி? எஸ், கரெக்ட். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். ரொம்பவே அழகா இருப்பாங்க உங்களை விட. மிஸ்டர் வாசன், இவர் லைஃப்ல நிறைய அனுபவங்களை தேடுறவர். அனுபவம்னா? அனுபவம்னா அன்னைக்கு சுகந்தியை கூட்டு போய் தூங்க வச்சார்ல, அது ஒரு அனுபவம். அன்னைக்கு மிஸ்டர் வாசன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டார்ல, ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அன்னைக்கு ஜெயில சந்திச்சுமே, ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன், பியூட்டிஃபுல். இதுவும் ஒரு அனுபவம். சுகந்தி எனக்கு தனியா தூங்க வச்சுட்டு போனது எனக்கு அனுபவமா தெரியல, பயமா தெரியுது. பயம்னா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் தனியா தூங்க வச்சுட்டு போனா. ஓ, அப்ப என்ன ஆம்பளையா டெஸ்ட் பண்ண போறீங்க? நான் அப்படி சொல்லல, ஆனா நீங்க பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலினா? பொதுவா ஒரு பொண்ணோட தனியா இருந்தா ஒண்ணு லவ்வ சொல்லணும்னு தோணும், இல்ல சேர்ந்து தூங்கணும்னு தோணும். இது ரெண்டுமே இல்லனா. அப்படி பண்ணலனா பயந்தாங்கோலின்னு அர்த்தமா? ஆஃப் கோர்ஸ். ஸ்வீட்டா சிரிக்க ட்ரை பண்றீங்க. எனக்கு இது சொன்னா இது கேட்கும். அப்படின்னா? அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லாம எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் ஆசை வராது. பொதுவா பொண்ணுங்க கூட தனியா இருந்தாலும் எந்த ஆம்பளைங்களுக்கும் அந்த ஆசை வருமே. நீங்க சொல்றத பார்த்தா உங்க கூட தனியா இருந்தா உங்க மேல ஆசை வரும்னு சொல்றீங்க. ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா வருமா? வரும். சரி, கான்ஃபிடென்ட்டா வேற சொல்றீங்க. நீங்க சேலஞ்ச் பண்றத பார்த்தா என் கூட தங்கி ப்ரூவ் பண்ணுன்னு நீங்களே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க போல் இருக்கே. Why not? Why not? Strong? Very strong. So, a strong week ahead. No, week ahead. எங்க போலாம்? நீங்களே முடிவு பண்ணுங்க. Gents first. It's my dictionary. Mr. Vasan, another new experience.